பட்டு கொண்டீர் மறைவிடம் சேர்ந்தீர் மறவர்களாக வேண்டும் பாதரை எரித்தீர் மண் மீது பட்டு கொண்டீர் மறைவிடம் சேர்ந்தீர் மறவர்களாக வேண்டும் பாதரை எரித்தீர் எரித்திடும் வேளைகளில் சிதையாய் விழுந்தீர் மறந்திடுமோ நினைவு அழிந்திடுமோ உம் கனவு மறந்திடுமோ நினைவு அழிந்திடுமோ உம் கனவு திரும்பிடுவோம் எதிரியவன் உயிரதுக்கு விடை கொடுப்போம் திரும்பிடுவோம் எதிரியவன் உயிரதுக்கு விடை கொடுப்போம் படுகின்றோம் உங்கள் கனவுகளை எமதாட்டி தொடர்கிறோம் தன்மானம் காக்கவென்று தாயினை பிரிந்தேன் தாய் நாட்டை மீட்கவென்று உறவுகள் மறந்தேன் தன்மானம் காக்கவென்று தாயினை பிரிந்தேன் தாய் நாட்டை மீட்கவென்று உறவுகள் மறந்தேன் விழுகின்ற போதும் தம் விடிவினை நினைத்தேன் எரிமலையாய் நாம் அழுவோம் விடுதலைக்காய் தலை தருவோம் எரிமலையாய் நாம் எழுவோம் விடுதலைக்காய் தலை தருவோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்பாடு குழு தலைவர் கௌரவ முன்னாள் மாநில சபை உறுப்பினர் கட்டுரையனுடைய கௌரவ உறுப்பினரான லோகேஸ்வரன் நடராச மாஸ்டர் மற்றும் இங்கே வர இருந்திருக்கின்ற கிராமத்தினுடைய சமூக செயற்பாட்டாளர்கள் பெரியவர்கள் இந்த படுகொலை நிகழ்விலே பாதிக்கப்பட்ட நமது உறவுகளுடைய சகோதரர்கள் கிராமத்தை சேர்ந்த அனைவருக்கும் நேர வணக்கம். உண்மையிலே இந்த 38ஆம் ஆண்டு நினைவு தினத்திலே 38வது ஆண்டிலே இந்த ஒதியமலை படுகொலையிலே நாங்கள் கடந்து செல்கின்றோம். அந்த படுகொலை நடைபெற்ற நேரத்தில் நான் கூட பிறந்திருக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த பிளேஸினுடைய இந்த வட்டாரத்தினுடைய நான் நினைக்கிறேன் தண்டுவான் வட்டாரம் என்று சொல்கின்றது ஒதியமலையிலேயே கிராமங்களை சேர்ந்த இந்த தண்டுவான் வட்டாரத்தை சேர்ந்த கௌரவ பிரதேச உறுப்பினர்களுடைய புதுக்குடியிருப்பினுடைய பிரதேச உறுப்பினர் கணேசகுலேஜி அன்றைய தினம் உடல்நல குறைவு காரணமாக வரவில்லை. என்னிடமும் தவிசாளர்களும் கூறியிருந்தால் செல்லுமாறு தவிசாளரும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த படுகொலை நிகழ்விலே அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தோம். உண்மையில் இதில் அநேக விஷயங்கள் நிகழ்விலே பகிரப்பட்டிருக்கின்றது. இந்த படுகொலை நாங்கள் ஒரு தேசிய இனம், எங்களுக்கு ஒரு தேசியம் இருக்கின்றது, தாயகம் இருக்கின்றது. எங்களுடைய உரிமைகளுக்காகத்தான் நாங்கள் போராடி வருகிறோம். தொடர்ச்சியாக தந்தை செல்வா அவர்களுடைய காலத்தில் இருந்து 70 வருடங்களுக்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே இந்த ஒதியமலை படுகொலை, ஒதியமலையிலே வாழ்ந்த நமது உறவுகள் படுகொலை செய்யப்பட்டது என்பது வெறுமனே ஒரு துக்க நாளாகவோ ஒரு சம்பவமாக நாங்கள் கடந்துவிட முடியாது. நமது விடுதலைக்கான நேரம் வரும் வரையும், நமது விடுதலைக்கான தியாகங்களை நாங்கள் மீட்டு பார்க்கும் வரைக்கும் இந்த வரலாற்று பதிவிலே ஒதியமலைக்காகவும் பங்கு கொண்டிருக்கும். அவருடைய இந்த தியாகங்களும் தொடர்ந்து இருக்கும். அதற்காகத்தான் நாங்களும் அநேகம் தலைவைகள் எங்களுடைய அரசியல் தலைமைகளும் சரி, எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் சரி தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே தலாச மாற்றம் சொன்னது போல இந்த படுகொலை செய்த ராஜபக்ச குடும்பம் தற்பொழுது சர்வதேச அரங்கிலே பொருளாதார குற்றவாளிகளாகவும் எமது தரப்பின்பால் ஒரு இனப்படுகொலை செய்த குற்றவாளிகளாகவும் சர்வதேசத்தின் முன்னால் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எவ்வளவு காலம் ஓடப்போகின்றார்கள், எங்கு ஓடப்போகின்றார்கள் என்று தெரியவில்லை. இனி வருகிற ஒவ்வொரு சந்ததி, எங்களுடைய தமிழ் சந்ததிகள் ஒவ்வொருவரும் இவ்வாறான விஷயங்களிலே கவனம் எடுத்து எமது இந்த இன விடுதலைக்கான பயணத்தை தொடர்ந்தும் வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். கொண்டு செல்வார்கள் என்ற
அண்மையில் நடைபெற்ற எமது மாவீரர் தினத்திலும் சரி நாங்கள் அதை பார்க்கக்கூடிய இருந்தது. இளம் சந்ததியினரும் குறிப்பாக இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த சந்ததியினர் இந்த மாவீரர் தினத்தில் அநேகமாக கலந்து கொண்டிருந்தார்கள். வடகிழக்கு பகுதிகளில் அனைத்து துயிலும் அநேகமாக கலந்து கொண்டது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது. இந்த இன விடுதலைக்கான பயணத்தை நாங்கள் அவர்களிடத்தில் ஒப்படைத்து செல்கின்றோம் என்கின்ற ஒரு பொறுப்பினை எங்கள் முதியோர்கள் எங்களுக்கு மூத்தவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாளைக்கு நேற்றைய தினமும் கூட வரலாற்றில் இந்த உதயமலை படுகொலையினுடைய இன்றைய தினமாக இருந்தாலும் நேற்றைய தினமும் கூட குமரமலை பகுதியிலே இவ்வாறான பல இடங்களுக்கு இவ்வாறான படுகொலை நடைபெற்றது. அதே போன்று கொக்குநாய், கொக்குத்தொடுவாய், கர்நாடகி, குமரமலை பகுதிகளிலேயும் நாளைக்கு இவ்வாறான படுகொலை இதே மாதம் 15ஆம் தேதி அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக இது ஒரு உதயமலை என்பது ஒரு இல்லை கிராமம். அநேகமான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். இங்குள்ள மக்கள் தமக்கை உரித்தான இந்த வளங்களையும் இந்த கிராமத்தினுடைய பகுதிகளையும் தொடர்ந்து பாதுகாப்பார்கள். அதுக்குரிய சந்தர்ப்பங்களை எங்களுடைய தலைமையில் வைத்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாங்கள் இந்த துக்கமான இந்த நிகழ்விலே ஐயா சொன்னது போல அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல முடியாது. அதிபர் அவர்கள் சொன்னது போல எங்களால் ஆறுதல் சொல்ல முடியாவிட்டாலும் இது ஒரு எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் கடுமையான முறையில் இதை கடந்து செல்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் இந்த நிர்வாகத்தினர் சொன்னது போல அவர்கள் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த மண்டலத்திலே சிறப்பாக ஒழுங்கமைத்து தொடர்ந்து காலங்களிலும் இந்த நிறைவேற்றல்களை செய்வார்கள். இந்த நிறைவேற்றல்கள் இந்த படுகொலை நடைபெற்றதற்குரிய ஒரு சிறந்த பலனை எங்கள் சமூகம் விரைவில் எதிர்கொள்ளும். நல்ல ஒரு பலனை எதிர்கொள்வார்கள். அதன் மூலம் அது நேரத்துக்கு ஒரு முடிவு வரும் என்ற நம்பிக்கையில் நாங்களும் கடந்து செல்கின்றோம். தலைமைக்கு நான் இதுவரை இந்த விஷயம் இன்றைய நகரமான நாளை நினைவு கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த வைபவத்துக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்கள் எங்களுடைய எனக்கு இந்த படுகொலை பற்றிய விடயங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு 85ஆம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் அறியக்கூடியதாக இருந்தது. என்னுடைய அருளை தம்பி சிறை கூட இந்த இடத்திலேதான் சூழப்பட்டதாக நான் பின்னர் தான் அறிந்தேன். உண்மையிலேயே அங்கு நடந்த அந்த விடயம் ஒரு சாதாரண விடயம் அல்ல. மாபெரும் மனித படுகொலை, இனப்படுகொலை, ஈரக்கம் இல்லாத ஒரு கொடூரமான செயல். அந்த நேரத்திலே அந்த கைது செய்து இங்கே கொண்டு வந்து சுடப்படுவதற்கு முதல் அந்த நெஞ்சங்கள் எந்த அளவு ஏங்கி தவித்திருக்கும், என்னென்ன நினைவுகளை எல்லாம் நினைத்திருக்கும், தன்னுடைய உறவுகளை எல்லாம் நினைத்து ஓரமிட்டிருக்கும். அந்த இணையமற்ற அரக்கர்கள் எங்களுடைய மக்களை படுகொலை செய்தார்கள். உண்மையிலே அவர்கள் பாடுபடுவது எதற்காக என்றால் என்று சொல்லுகிறார்கள் என்றால் பௌத்த சமயம் என்று. இந்த பௌத்த சமயம் உயிர்கொலையை வெறுக்கின்ற ஒரு சமயம். புத்த பெருமான் கொலையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அந்த புத்த பெருமானுடைய சமயத்தை பரப்புகிறோம் என்று சொல்லி இந்த அப்பாவி மக்களை படுகொலை செய்தார்கள். அந்த நேரத்திலே உறவுகளை இழந்த அந்த குடும்ப உறுப்பினர்கள் எவ்வாறு துணிநொழித்தார்கள், துணிநொழித்திருந்தார்கள் என்று எண்ணி பார்க்கும் போது தாக்க முடியாத வேதனை இருக்கின்றது. உண்மையிலே இவற்றுக்கெல்லாம் நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு சமமானதும் எதிரானதுமான மறுதாக்கம் இருக்கும் என்பது விஞ்ஞான கோட்பாடு. அது எங்களுடைய சமயத்திலே வினை என்று சொல்வோம். எந்த ஒரு செயல், எந்த ஒரு புண்ணிய செயலாக இருந்தாலும் சரி, பாவ செயலாக இருந்தாலும் சரி, செய்தால் அது திரும்பி தாக்கியே தீரும் என்பது நியதி. அது பௌத்த சமயமும் ஏற்றிருக்கின்றது, எங்கள சமயமும் ஏற்றிருக்கின்றது.
இதைத்தான் கர்ம கோட்பாடு என்று சொல்வார்கள். இப்படியாக கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட அவற்றுக்கான பழிவாங்கல் தண்டனை அது செய்த இழந்தவர்களுக்கு கிடைக்காது என்று நினைக்காதீர்கள். உண்மையிலே எங்களை என்ன மாதிரி துன்புறுத்திய போற்றா இப்போது என்ன பாடுபடுகிறார் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் அழகுகளாக பாய்ந்து இருந்த போல அவர் பாய்ந்து இருந்தது முடிஞ்ச நினைக்காதீங்கோ, அவர்கள் அனுபவித்து முடிந்த என்று நினைக்காதீங்கோ. இருக்கிறது இன்னும் இருக்கிறதாலதான் இப்போ அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். அதே சமயம் நாங்கள் எங்களுடைய மக்களை இப்படி படுகொலை செய்தால் அல்லது எங்களை யுத்தத்திலே தோற்கடித்தால் எங்களுடைய இலட்சியங்களை விட்டு விடுவோம் என்று யாரும் நம்பக்கூடாது. நாங்களும் அதை இழக்கக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. எங்களுக்குரிய உலகங்கள், எங்களுக்குரிய உரிமைகள், நாங்கள் அவர்களுடைய உரிமைகளை கேட்கவில்லை. சிங்களவர்களுடைய உரிமைகளை கேட்கவில்லை, பௌத்தர்களுடைய உரிமைகளை கேட்கவில்லை. எங்களுடைய சமயத்தவர்கள், எங்களுடைய இனத்தவர்கள், எங்களுடைய பிரதேசத்தவர்களுக்குரிய உரிமைகளை தான் கேட்கிறோம். அவர்களுடையதை கேட்கவில்லை. எங்களுடையதை கேட்பதற்கு அவர்களுக்கு என்ன நஷ்டம் இருக்கின்றது? இதை கேட்பதாலே அவர்களுக்கு என்ன இழப்பு ஏற்படுகிறது? ஒரு இழப்பும் இல்லை. அப்படி இருந்தும் எங்களை வலியிட்டுக் கொண்டு பழி வாங்கிக் கொண்டு கொடூர பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் தங்களை அனுபவிக்கின்ற காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியும், வித்தியாச கல்லூரிக்கு ஏற்றுவதற்கு முன்பாக நான் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஒரு ஒற்றுமை நிறைந்த கிராமம், இவர்களை தான் நாங்கள் விட்டு போகக்கூடாதுதான் கடும் முயற்சி எடுத்து என்றும் அந்த வலு மாறாமல் இன்று நிற்கின்றோம். இதனுடைய தொடரை நான் இப்போது இங்கே இந்த கூட்ட நிறைவின் பின் இங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கின்றது. அதிலே நான் தெளிவாக விளங்கப்படுத்துவேன். நாங்கள் இங்கே உள்ள இந்த 32 பேர்களுடைய உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இந்த வாசிய சாலை கட்டிடம், இந்த தூபிகள், இந்த சாமி அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல சொல்லுவேன். இவ்வளவு காலமும் இந்த தூபிகளை அமைத்து ஞாபகப்படுத்துவதற்காக அவருக்கு நன்றி. அதை தொடர்ந்து நாங்கள் இந்த மண்டபத்தை ஃபுல்லாக தரைமட்டமாக்கி இதனுடைய காணிகளை பரிபூர்ணமாக அளந்து 4 பக்கம் மதில் கட்டி சிறந்த முறையிலே நீங்கள் ஆட்சேபனைகள் இருந்தால் அதை இன்றைக்கே நீங்கள் சொல்லிவிடுங்கள். எங்களுடைய ஆட்சேபனையை இங்கே அதில் படங்கள் வைத்திருக்கின்றன, அதை பாருங்கள். அந்த படங்களிலே சிறு விளம்பரங்கள் இல்லாமல் இருக்கின்றன. அதாவது இந்த மக்களை எப்படி கையை கட்டி சுட்டார்களோ அதே மாதிரியே நாங்கள் இந்த தூபிகளை அமைக்க இருக்கின்றோம். கையை உயர்த்தி 3 பேருடைய கைகளை ஆறாக உயர்த்தி அந்த நடு மத்திய தூபியிலே ஒரு லெக்சரையும் அதனுடைய நிலுவை பெட்டியையும் திருவதற்கே செய்திருக்கின்றோம். நிலம் ஃபுல்லாக கண்ணு பதிக்கப்படும், கட்டிடம் ஃபுல்லாக பிளான் பண்ணப்படும், பூக்கண்டுகள் கிணறு அடிக்கப்படும், கரண்ட் எடுக்கப்படும். இந்த 32 பேர்கள் தான், இந்த 32 பேரும் இதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு உங்களை பொறுத்தது. அதுக்கு நாங்கள் இருந்து ஒரு நிர்வாகத்தை தெரிந்து இதன் மத்தியிலே அதுக்கு நீங்கள் ஒழுங்குகளை செய்வோம். உங்களுடைய இயன்றால் என்னுடைய தகப்பனுக்கு இவ்வளவு பணம் தருங்கள் அல்லாட்டி நீங்கள் எதுவுமே தர தேவையில்லை. உங்களுடைய கட்டிடம் நாளாந்தம் ஒழிக்கும் என்பதை தினந்தோறும் நான் குறிவைக்கிறேன். ஒரு ஆம்பளையோ அல்லது பொம்பளையோ அவர்களுக்கு நாங்கள் 365 நாளும் இங்கே வேலை கொடுப்போம். அவர்களுக்கு மாதாந்த சம்பளம் வழங்கப்படும். எனவே இவற்றையெல்லாம் விரிவாக இந்த கூட்டம் நிறைவடைந்தது உங்களுடைய தெரிவை செய்து கொண்டு தை மாதம் நான் ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே இந்த அத்திவாரத்தை இட்டு இதை செய்வதற்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது